இருந்தால் நம்ம உடல் சரியாக இருக்கும். ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு உறுப்புகள் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஒவ்வொரு சுவைகள் சாப்பிடும்போது ஒவ்வொரு உறுப்புகள் வலுவடையுது. அதே சுவைகளை நம்ம அதிகமாக எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த உணர்வு, அந்த உறுப்பில் வந்து நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அதுதான் நோய் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கார்டிங் டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன். இனிப்பு சுவை அப்படின்றது ஸ்வீட், இது வந்து எந்த உறுப்புக்கு வந்து சக்தியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு மற்றும் ஸ்ப்ளீன்ன்றதுக்கும் வயிறு அப்படின்றதுக்கும் நல்ல சக்தி வந்து கிடைக்குது நம்ம இனிப்பு வந்து சாப்பிடும்போது. இதே இனிப்பை நம்ம அதிக அளவில் நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அதிகமாகுது. உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகுது. உடல் மந்தமாக இருக்கும், சோம்பலாக இருக்கும் நம்ம இனிப்பு வந்து அதிகமாக சாப்பிடும்போது. அதுவே நம்ம இனிப்பை கரெக்டாக வேணுன்ற அளவுக்கு நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு செரிமான சக்தி நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஜீரண சக்தி நல்லா கிடைக்குது. ஏன்னா நம்ம இனிப்பு அப்படின்றது வந்து எந்த உறுப்பு கூட ரிலேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிறு மற்றும் ஸ்ப்ளீனோட தான் ரிலேட் ஆயிருக்கு. அதனால தான் நம்ம அளவாக எடுக்கும்போது அது செரிமான சக்தியை வந்து கொடுக்குது. அதனால தான் நம்ம ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சோம் அப்படின்னா இலையில ஒரு ஸ்வீட் வந்து வைக்கிறாங்க. எதுக்காக வைக்கிறாங்க? அது நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் வைக்கிறாங்க. அந்த ஸ்வீட் வந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு வயிறு ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும்.